பொருந்த கை தொழ கற்றுளை போட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாயவே இல்லத விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. நாவுக்கரசு பெருமானார் அருளி செய்த 6ஆம் திருமுறை. இருநிலனாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களா ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிப்புண் சடையடிகள் நின்றவாறே. அடுத்ததாக மாணிக்க வாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டோ ஐமாக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அக்காக திரு இசைப்பா. ஒளிவலர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பழுங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. பாலுக்கு பாலகன் வேண்டிய இடமாக்கடல் இந்த விடான் மாலைக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னிய தெல்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமீதமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூன்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். இந்த நிகழ்ச்சி எந்த இடையூறும் இல்லாம நடைபெறுவதற்காக வாழ்த்துக்கள். திரு சம்பத்ஜி அவர்கள் பொன்மொழி ஆற்றுவார். எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, இலக்கை நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு, இலக்கை அடைந்தே தீருவாய், அதை யாராலும் தடுக்க முடியாது. விவேகானந்தரின் பொன்மொழிகள். திரு விவேகானந்த்ஜி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங்கதள் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பதற வைத்த நமது இந்திய இராணுவத்தினை நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும், முன்னாள் இராணுவத்தினருக்கும் மற்றும்
இந்த முன்னணி அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் பூவரசன் அவர்கள் கோயில் சார்ந்து பேசுவார். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் விஸ்வ இந்து பரிஷத் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பெகல்காம் தாக்குதலுக்கு நமது வீரமிக்க ராணுவம் பதிலடி கொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் தீவிரவாதிகளின் கூடாரங்களை துல்லியமாக தாக்கி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் நாட்டை காக்கும் பணியில் உயிர் தியாகம் செய்த நமது ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய விஹெச்பி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தீவிரவாதத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்ற நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உறுதிமொழியை மிக துல்லியமாக செயல்படுத்தி வரும் நமது ராணுவ வீரர்களுக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்தும் விதமாக கட்சி வித்தியாசமின்றி கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் பெருமளவில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நாட்டை அண்டை நாட்டிலிருந்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தீவிரவாதிகளை நம்மிடம் நெருங்காமல் காக்க நமது ராணுவ வீரர்கள் உள்ளனர். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நோக்கத்திலும் பிறகு நமது உள்ளூரிலே உள்ள சிலர் நமது இந்து மதத்தையும் இந்து கோயில்களையும் அழிக்கும் விதத்தில் நமது சீனிவாச பெருமாள் குடிக்கொண்டுள்ள அக்ரகார மலைப்பகுதியில் கல்குவாரி அமைப்பதற்காக சில வேலைகளை செய்து வருகின்றனர். அவ்வகையில் அந்த கல்குவாரி அமைந்தால் இன்னும் சிறிது காலத்தில் அந்த கல்குவாரி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வரும் பொழுது சீனிவாச பெருமாள் கோயில் அழியும் நிலைமை ஏற்படும். அவ்வாறு அந்த கோயில் அழிந்தால் கண்டிப்பாக நம் மதமான இந்து மதமும் அழிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளது. சிறிது காலம் முன்பு நமது தமிழக முதல்வர் கூறினார், ஒரு மொழியை அழித்தால் அந்த இனம் அழிந்துவிடும் என்று கூறினார். அதேபோல் நாம் நம் இந்து மதத்தை அழிக்க, இந்து கோயில்களை அழித்தால் இந்து மதம் அழிந்துவிடும் என்ற நோக்கத்தில் அந்த கோயில்கள் குடிக்கொண்டுள்ள மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கல்குவாரி அமைக்க இந்த திராவிட மாடல் அரசு வழிவகுத்து வருகிறது. இதனை எதிர்த்தும் நம் இந்து மதத்தையும் கோயில்களையும் காக்கும் விதத்திலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் இந்து மதத்தை காக்க வேண்டும் என்று மக்களாகிய உங்களிடம் நாங்கள் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய விஹெச்பி சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் பிரபுஜி அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் பஜ்ரங் அமைப்பின் பொறுப்பாளர்களே, நம்ம டோல்கேட்டு சுற்றுப்புறத்தில் உள்ள பொதுமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதி மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதற்காக? நம் ராணுவ வீரர்கள் சிந்திய ரத்தத்தின் வெற்றி கொண்டாட்டமான இந்த நிகழ்ச்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி நம்ம இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் சுற்றுலாவுக்காக ஜம்மு காஷ்மீர் போனாங்க. 22ஆம் தேதி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பினுடைய தீவிரவாதிகள் பகல்காம் என்ற இடத்துல வந்து அங்கிருந்த குடும்பத்தோடு வந்த மக்களை நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. மொத்தம் 27 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்து மதத்தின் மேல வெறி கொண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்த 27 பேரை சுட்டிருக்காங்க. மட்டுமல்ல, அவன் ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுவான். உன்னால முடிஞ்ச பிரதமருக்கு சொல்லு, இந்த மாதிரி நாங்க இதுக்காக நீங்க இந்து இந்து கேட்டுதான் சுட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம ராணுவ கோழைகள் அல்ல, 1960 ஒன்றும் அல்ல, 2025 நம்ம பாரத தேசம் உலகத்தின்
4வது பொருளாதார வல்லரசு நாடு, ராணுவத்துல 3வது நாடு. நாம் ஒன்றும் கோழைகள் அல்ல. பொறுத்திருந்தோம். நம்ம நாட்டுடைய பாரத பிரதமர் 7ஆம் தேதி நம்ம நாட்டுக்கு போர் ஒத்திகை ஒரு அனௌன்ஸ் பண்ணார். நாமளும் நினைச்சோம் கொரோனா சமயத்தில் அலாரம் வர மாதிரி நமக்கும் அலாரம் வருமா நாமளும் நினைச்சு பார்த்தோம். ஆனா 7ஆம் தேதி நமக்கு போர் ஒத்திகை கிடையாது. பாகிஸ்தானுக்கு போர் ஒத்திகை நடத்தினார் நம் பாரத பிரதமர். பாகிஸ்தானே 9 இடத்துல போர் ஒத்திகை, 7 இடத்துல ராணுவ தளவாடங்களை நோக்கி, 3 இடத்துல தீவிரவாதிகள் குடோனை நோக்கி, ஒரே நைட்டு ஒரே முறையில 9 இடத்துல தாக்குதல் நடத்தினார். மொத்த பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள் மொத்தமே கதி கலங்கி போச்சு. போர் ஒத்திகைனா நமக்கு இல்ல, பாகிஸ்தானுக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த நாட்டினுடைய வழி நடத்திட்டு போயிறார். அது மட்டும் இல்ல, நம்ம பாரத தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைத்துக்கணும் இந்த நாடு எதை நோக்கி போகுது அப்படின்ட்டு. நாம உழைச்சி வாழ்ந்து இந்த நாட்டை முன்னேற்ற நினைக்கிறோம். ஆனா இந்த நாட்டுல சில தேச விரோதிகள் அரசியல்வாதிகளாலும் இருப்பாங்க. சில பேர் இந்த நாட்டுக்கு எதிராக சில அமைப்பு சித்தாந்தத்துல இந்து மதத்தை அழிக்க நினைக்கிற கூடிய சில சிந்து வேலைகள் நினைக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு, அவனுடைய நோக்கமே போன எலெக்ஷன்ல 26 கோடி வாங்கினேன். அவன் கொள்கை பேசுன 26 கோடி வாங்கிட்டு நான் கொள்கைன்னு பேசுறேன். அவன் கொள்கை என்ன? சீனா ஓம் நமச்சிவாய. கடந்த 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த பாகிஸ்தான்ல சீனா கிட்ட இருந்து வாங்கின நாட்டுடைய வான்வழி தாக்குதலை சமாளிக்கக்கூடிய ஒரு தளவாடம், வான்வழி பாதுகாப்பு இயந்திரம்னு சொல்லிட்டு சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அது இருக்கா தூங்கிருச்சான்னு கூட தெரியல. நம்ம ராணுவம் போயிட்டு குண்டெல்லாம் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுச்சு. அது என்னத்துக்கு வாங்கலாம் பாகிஸ்தானுங்க இப்ப கூட தெரியல. ஆனா இப்போ சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த போருனால அவனுங்களை மான மரியாதை கப்பல் மட்டும் ஏறி போச்சு. இப்ப வரையும் பாத்தீங்கன்னா இந்த சீனாக்கார சொல்லிட்டு இருக்க அந்த சீமான், இங்க இருக்கிற சீமான் நாம் தமிழர் கட்சியில் அவன் சொல்றான், நீ பாகிஸ்தானுக்கு போய் சண்டடிச்சில்ல, சீனா கிட்ட சண்டடிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டான். அடே மானகட்ட சீமானே, தேச துரோகி, நான் சொல்றேன் இந்த போர் வந்து பாகிஸ்தானுக்கு இல்ல சீனாக்கு. மொத்த ராணுவ தளவாடம் கொடுத்தவன் சீனாக்காரன். அவனுடைய மிசைலையும் அவனுடைய ராணுவ பொருளை தான் நாம் அடிச்சு துவச்சோம். மொத்த துவம்சமும் ராணுவத்தினுடைய பொருளா கொடுத்தது எல்லாமே சீனாக்காரந்து. ஆனா இங்க தெரியாம நினைக்கிறான் இவன் பாகிஸ்தானுக்கு ஒரு சண்டை போட்டு. பாகிஸ்தானுக்கு யாராரு போர் கொடுத்தோமோ, யாராரு ராணுவ தளவாடம் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு எச்சரிக்கை. மறைமுகமா அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிருக்கு. அமெரிக்காவுக்கும் இது எச்சரிக்கை தான். அவர் 2 பேருமே கெஞ்சி இந்த 3 நாள்ல சண்டை போடும். பாகிஸ்தான் மட்டும் கெய்யல, சீனாவும் ஒரு பக்கம் கெஞ்சது. காரணம் என்னன்னா இந்த நாட்டுல ராணுவ தளவாட ஏற்றுமதியில அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள் ராணுவ தளவாடத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான். அவன் எல்லாமே சேர்ந்துதான் இந்த அமெரிக்காவும் சீனாவும் பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடம் கொடுத்தான். ஆனா மொத்த ராணுவ தளவாடம் தோல்வியை போய் முடிஞ்சு. இது தொடர்ந்து 3 நாள் 4 நாள் நடந்திருந்தா அமெரிக்காவும் சீனாவும் எந்த ராணுவ தளவாடம் எந்த நாட்டுல
தோல்வி, மொத்த தோல்வி. இந்தியாவுடைய வெற்றி. நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல நாம ராணுவ தளவாட மிசைல் தயார் பண்ணோம். மொத்த ராணுவம் நம்மது. நாம சுயேட்சா மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ள நம்ம மக்களே உருவாக்கின மிசைல் பிரம்மோஸ், அக்னி இதெல்லாம் நம்மளுடைய தயாரிப்பு. ஒவ்வொரு தயாரிப்பு இந்த உலக நாடுகள் இப்ப எல்லாமே பிரம்மோஸுக்கு மட்டும் 37 பிரம்மோஸுக்கு வெளிநாட்டுல இருந்து டெண்டருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கான். காரணம் என்ன? இந்த போர் ஒத்திகை உலக நாடுக்கு இந்தியா நாடு எந்த அளவுக்கு ராணுவத்துல மேல்மொழி இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் கிடையாது, கடந்த வருட காலத்துல ஒவ்வொரு நாடும் நம்ம கிட்ட ராணுவ தளவாட கேட்கக்கூடிய நிலைமை இப்ப வந்திருக்கு. சீனாக்காரன் பொம்மை பொருள் தயார் பண்ற போலியாளி தான். அவனுக்கு ஒண்ணு சொந்த பொருள் தயார் பண்றதுக்கு அவனுக்கு வக்கு கிடையாது. அவன் சும்மா போய் சொல்லிட்டு அப்படியே ஆப்ஜூப் கார்டு பாகிஸ்தான் என்ற நாட்டுக்கு ஏதோ பொருள் கொடுத்து வித்துட்டு இருக்கலாமா தவிர்த்து மத்த படிக்க முடியாது. இந்த நம்ம நாட்டுல ஒண்ணு நினைச்சீங்க, நாம இந்த நாடு வளருதா வளரலையான்றது நாம ஒன்னும் தெரிஞ்சாம நாடகமோ சினிமாவோ இந்த சினிமா கூத்தாடிகள் பின்னாடி போனோம்னா இந்த நாடு முன்னேறாது. இந்த தேசத்துக்காக தேச பக்திக்காக இந்த நாடு முன்னேறணும்னு வேலை செய்யணும். அது மட்டும் கிடையாது, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நாம உழைக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரம் வளர்ந்தாதான் இந்த நாடு வளரும். இந்த நாடு வளர்ந்தாதான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். ஒவ்வொருத்தரும் பாகிஸ்தான் நினைச்சீங்க, உணவுக்கு ரொம்ப பஞ்சம் வந்துட்டு இருக்கு, உணவு இல்லாம தவிக்கிறான். அவன் நாட்டுல இப்ப கூட கடன், ஒவ்வொரு நாட்டு உலக வங்கி கிட்ட கடன் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கையேந்திட்டு இருக்கான். இந்தியா என்னைக்கும் கடன் கொடுங்கன்னு கையேந்திர நாடு கிடையாது. மற்ற நாடுகளுக்கு நமக்கு பொருள் கொடுத்துட்டு இருக்கோம். ராணுவ தளவாடங்கள் கொரோனா சமயத்துல எத்தனையோ மருந்துகள் எத்தனையோ நாட்டுக்கு கொரோனா தடுப்பூசி கொடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்கு. இலங்கைக்கு திவாலாயிடுச்சு, இலங்கை திவாலாயிடுச்சு. நாம கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி கொடுத்து அந்த நாட்டை காப்பாற்றி வச்சிருக்கோம். நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நாடும் திவாலான போது அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு உணவு கொடுத்து இந்த நாட்டை நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்திருக்குன்னா காரணம் நாம வளர்ந்திருக்கோம். நம்ம உழைப்பினால்தான் இந்த நாடு வளர்ந்திருக்கு. நாடு வளர்ந்ததுனால பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. பொருளாதாரம் வளர்ந்ததால மற்ற நாளுக்கு கொடுத்திருக்கோம். இத ஒவ்வொருத்தரும் நாம நினைச்சுக்கணும். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நம்ம பேசிட்டு இலவசத்துக்கு போனோம்னா இந்த நாடு வல்லரசும் ஆகாது. இலவசத்துக்கு ஒரு நாள்ல என்னைக்கு பாகிஸ்தான் இலங்கை திவாலாச்சு அதே மாதிரி தமிழ்நாடு திவாலாகும். 1000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட கரண்ட் பில்லு, நிலத்து வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திர வரி எல்லா வரியும் போட்டு 1000 ரூபாய் காட்டி உங்களை மேல தலை மேல முளகாரிச்சா பாத்தீங்களா? இவன் தான் அரசியல்வாதி. நீங்க ஓட்டு போட்ட அத்தனை பேரும் கடனாளி. ஆனா ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கடனாளி கிடையாது. இன்னைக்கு இன்னோவா கார்ல போன 10 இன்னோவா கார் வச்சு நிக்கிறான். 10 லட்சம் வச்சு நிக்கிறான். 1000 கோடி வச்சிட்டு இருக்கான். நீங்க பாத்துருக்கீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதே நிலைமையில தான் இருக்கீங்க. ஆனா ஓட்டு வாங்கின அத்தனை பேரும் மண்ணு கடத்துறது, மன கடத்துறது, லஞ்சம் வாங்குறது, மொத்தத்தை 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெண்கள் கிட்ட மிளகா அரைச்சிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டோம். ஃப்ரீ பஸ். இதுதான் நிலைமை. இங்க விசிகாவுடைய தலைவர் சீமான் இல்ல திருமாவளவன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த பகல்காம் தாக்குதல் போது ஒரு மீடியாக்கார் போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்ட்டு கேட்கும் போது அவர் வார்த்தை சொல்றாரு, இந்த தாக்குதல் அவங்க இந்துன்னு கேட்டு தாக்குதல் பண்ணல. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் சுற்றுலாவுக்கு இங்க யாரும் வராதீங்க, இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுடுதல் நடக்கும், இந்த மாதிரி நடந்தா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த பகல்காம் தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. இவெல்லாம் ஒரு அரசியல்வாதியா? தீவிரவாதிகளுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசியிருக்கான். இவன் கட்சி தலைவர் வேற. இவனுக்கு என்ன தேசத்து மேல பற்று இருக்கு? ஒரு தீவிரவாதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறானா இல்ல நீ கொடுக்கறியா? உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்த நாட்டு மேல? தீவிரவாதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவன் தாக்குதலுக்கு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். உன் கட்சி தலைவரா இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்க அஞ்சலி செலுத்தணும், இந்த மாதிரி தீவிரவாதத்தை கண்டிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல.
ஆனா இந்த மாதிரி தாக்குதல் நடந்தாலும் இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. யாரா எச்சரிக்கை கொடுக்கிறது? யார் எச்சரிக்கை கொடுக்கிறது? 4 இடத்துல கொடி கம்ப நட்டுட்டு நீ கொடி ஏத்திட்டு 4 பேர் ரவுடிஸ வச்சுட்டு இருந்தா இந்த கட்சி நடத்துறது அர்த்தமா? தேச பக்தர்கள் தான் இந்த நாட்டுல இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. உள்ள மாதிரி தேச துரோகிகள் காசை வாங்கிட்டு கட்சி தலைவர் 4 ஓட்டு வாங்கிட்டு 2 சீட்டை வாங்கிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய எந்த கட்சியில இருக்கிறவங்களும் இந்த நாட்டுக்கு மக்கள் நன்றியா ஓட்டு போட மாட்டாங்க. இனிமே மக்கள் திருந்தணும். இந்த மாதிரி இலவசத்துக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நடக்கும். நம்மளுடைய சொந்த பந்தம் பகல்காம்ல இருந்திருந்தா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நீங்க ஒத்துவீங்களா? சரி, நம்ம சொந்தக்காரே இருக்கட்டும், பகல்காம்ல போய் இறந்துட்டாங்க, தீவிரவாதிகளா சுட்டுட்டான். ஆனா விடுங்க, திருமாவளம் சொந்த அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தன் பகலாம் செத்துட்டாங்க. இவன் திருமாவளம் போய் இந்த மாதிரி அறிக்கை கொடுப்பானா சொல்லுங்க? கண்ணீர் விட்டு அளந்துவியா இல்லையா? போயிட்டு எல்லா திவசம் பண்ணுவியா இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா உன்னால? யாரோ செத்தான் தானே இந்த அரசியல்வாதிகள், யாரோ செத்தான், யாரோ நடக்குது, யாரோன்ற மாதிரி போறதுக்குதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை நாம மாத்தணும். இப்போ ரீசெண்டா இந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து பேரணி போனார். நாம எல்லாம் வரவேற்கணும். எந்த மாற்று கருத்து இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் 1008 வேறுபாடு இருந்தாலும் நமக்கு முதலமைச்சர் அவர் வந்து பேரணி போனார். கொடி பிடிச்சி தேச கொடி எல்லாம் பிடிச்சி போனார். போயிட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கூட சில அல்ல கைகள்லாம் இருக்குது. எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுப்பாரா? இதே எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற கூட்டங்களே சில கூட்டங்கள் இருக்கு. அவன் ஒருத்தர் சொல்றான், பாத்தீங்களா எங்க தலைவர் எங்க தளபதி நாங்கெல்லாம் வந்து ஊர்வலம் போன உடனே இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய சண்டை நின்று போச்சு. ஏங்க என்னங்க காது குத்தாக்குது? அங்க பாகிஸ்தானோட டிஜிஎம்ஏ அவன் என்னுடைய ஆர்மியுடைய ஹெட், அவன் கெஞ்சி கூத்தாடி நம்முடைய ஆர்மிய கெஞ்சி கூத்தாடி இனிமே நீங்க போர் நடத்தினீங்கன்னா பாகிஸ்தான்ல இடமே கிடையாதுங்க, மொத்தம் பிளைட் ஏர்போர்ட் மொத்தம் நாஸ்தி பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, பாகிஸ்தான்ல நீங்க இனிமே குண்டு போறதுக்கு இடம் கிடையாது, அதனால கொஞ்சம் விட்டுருங்க, இனிமே நாங்களா கொஞ்சமாவது வாழ்ந்துக்கிறோம்னு கையில கால உள்ளாத கூட கெஞ்சி கூத்தாடி இந்த போரை நிறுத்திருக்கு. ஆனா இவங்க கொடி பிடிச்ச உடனே போர் நின்று போச்சான். இது எப்படி இருக்கு தெரியுமா? கலைஞர் மெரினா பீச்ல படுத்துன்னு போர் எடுத்துறாரு இலங்கையில, பாத்துருக்கீங்களா? தூங்கினே இருந்தாரு, போர் நின்று போச்சு. ஆனா இவங்க இப்படிதான். இதுல ஒருத்தர் நம்ம பேஸ்புக்ல ஒருத்தன் போடுறோம், எங்க தலைவர் படுத்துனே போரை நிறுத்தினார், எங்க தலைவர் நடந்துனே போரை நிறுத்தார், இன்னொரு சின்ன தலைவர் வரார், அவர் ஓடினே எதை நிறுத்துவாரு தெரியல, எதை நிறுத்துறாருன்னு தெரியல. எங்க போகுது? கொலை 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலாம், யாரோ ஊழல் பண்ணிக்கிறான்னு இடி சர்ச் பண்ணுது. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு போய் கேக்குது. ஏன்னா உனக்கு வழியில மடியில கணல்லையா, நீ ஏன் போய் கேக்குற? உங்ககிட்ட இருக்கிற அறிக்கையை காட்டிட்டு போ, எங்கிட்ட நாங்க யாரும் திரளன்னு சொல்லிட்டு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துக்குன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. எதுக்கு இந்த பொழப்பு? ஊரெல்லாம் நாட்டு மக்களை குடிப்பாட்டிட்டு மக்களை 1000 ரூபாய் கொடுத்து பெண்களுக்கு டிவி கொடுத்துட்டு இந்த மாதிரிதான் நாடு என்னைக்கும் நாடு முன்னேறாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இந்த மனோ அன்பரசன் ஒருத்தர் மினிஸ்டர், அவரு ஒரு இடத்துக்கு போனார், ஒரு ஏரி பரப்பளவு பாக்கிறதுக்கு, அதை பார்த்து விசாரிக்கிறதுக்கு போனார். அன்பரசன் நினைக்கிற ஒரு அமைச்சர் இல்ல இப்படி. அப்புறம் அவர் போன உடனே எல்லாம் ஃபுல்லா மண்ணு இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருங்க. ஏன்னா மினிஸ்டர் வந்தா ப்ளீச்சிங் போடுவாங்க, நாமெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவன் மனுஷன் நாமெல்லாம் மனுஷங்க ஓட்டு போட்டு காலமுள்ள அவங்களுக்கெல்லாம் இது அடிக்கிறது தான். அது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு ஒருத்தர். ஒரு நிகழ்ச்சி நடக்குங்க, இது நல்லா இருக்கிறாங்க. ஒரு பொதுமக்கள் கேட்கிறான், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைலாம் எங்களுக்கு கிடைக்குமா? நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, நாங்க ஏன் எப்படி இருக்கிறோம்னு கேட்டாங்க. அந்த திருச்சி சிவா வாயடிச்சு மௌனமா போயிட்டார். ஒரு எம்பி கேட்ட கேள்வியில வாயடிச்சு மௌனமா போயிட்டார். அந்த மாதிரி அங்க வந்து அவர் மினிஸ்டர் வரான்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் அங்கங்க போட்டாங்களாம். அங்க இருக்கிற இந்த மாதிரி அம்மா போயிட்டு அதை எடுத்து பார்த்திருக்காங்க. என்ன ப்ளீச்சிங் பவுடர் ஒண்ணு ஸ்மெல்லே வரலன்ட்டு எடுத்து பார்த்தா முகுதில் பவுடர். இது தேவையா? அதுல ஒருத்தர் நியாயமா உப்பு மிளகா போடுற ஒரு மீடியாக்காரன் கேட்டான் பாரு கேள்வி, ஏங்க நீங்க தூதர் ப்ளீச்சிங் பவுடர்னு போயிட்டு ஏதோ கோலமா
இது மைதா மாவு போட்டுக்கிறாங்களே நேம் அப்படின்ட்டு. யாரு உங்களுக்கு சொன்னது? நாங்க விசாரணை பண்றோம், விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு அதே பகுதியை வேற பகுதிக்கு இவரே வந்திருக்காரு. அந்த கேள்வி கேட்டா பாருங்க, அந்த மீடியாக்காரனை வந்து மாட்டிக்கணும். இவர் கேட்டார் பாரு கேள்வி, நீ தானப்பா கேட்ட, அன்னைக்கு நீ தானே கேட்ட ப்ளீச்சிங் பவுடர் பவுலு மைதா மாவு கோதுமை மாவு போட்ட நீ தான் கேட்ட. உனக்கு எவ்வளவு தெரியுமா மைதா மாவு? ப்ளீச்சிங் பவுடர் 10 ரூபாய் இல்ல 13 ரூபாய், மைதா மாவு 40 ரூபாய். யாரா போடுவாங்களா? இவர் கேட்டார் கேள்வி. நம்மால சும்மா உடலையே. ஏங்க இந்த மாநகராட்சியில ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவுக்கு டெண்டர் விட்டுறீங்கன்னு? டெண்டரா எனக்கு தெரியலையே, கேட்கலாம். அமைச்சர் எவ்வளவு விட்டுருக்காங்க? அமைச்சர் தான் தெரியும். ஏங்க 13 ரூபாய் சொல்றீங்களே, 55 ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் டெண்டர் விட்டுருக்காங்களா? அப்படியா? உடனே எஸ்கேப். இப்போ இந்த மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கிற மீடியா வந்து சரியான ஒவ்வொன்றையும் எடுத்து கேட்டாருன்னா ஒரு அமைச்சர் கூட ரோல்ல நடமாட முடியாது. நம்ம அமைச்சரே நடமாட முடியாது. இந்த ஆளே போய் நமக்கு என்ன தேவைன்னு போயிட்டு சட்டமன்றத்தில் கேட்கறது இல்ல. இவரு எங்கெங்க மண்ணு காடுக்குது, மலைக்குது, மண்ணுக்குது, இதெல்லாம் எவ்வளவு நோண்டி சீனிவாஸ் பெருமாள் உனக்கு கொஞ்ச நாளுக்கு தொம்சாயிரம் பாத்துங்க. இப்பயே பாத்துக்கிட்டு வச்சீங்களா, போட்டோ கிட்ட எடுத்து வச்சீங்க, எல்லாம் டெண்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. ஊடு கூட இடிப்பாங்க கொஞ்சம் போன காசு என்ன. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களுடைய நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களுக்கு வேலை செய்யறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு லாபம், எவ்வளவு ப்ராஃபிட், எல்லாம் எம்பி எம்எல்ஏ வந்து காமராஜரோட போச்சு. காமராஜர் வந்து 11 அணை கட்டினாரு, பல மக்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு டேம் கட்டினாரு. இங்க அத்தனை பேருமே அணியா கட்டுறான். அவன சொந்த வீட்டுக்கு காசு பணமா கூச்சி தள்ளுறானுங்க. இதுதான் அந்த காலத்துல மக்கள் வந்து வாழ்ந்த காலத்தில், காமராஜர் காலத்துல இந்த நாடு வல்லரசு ஆகிறதுக்கான ஒரு அடித்தளம் போட்டு வச்சாங்க. இப்ப அந்த மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே காசு கொடுத்து ஓட்டுக்கு வாங்கிட்டு அவங்க எப்படி முதலமைச்சர் ஆகி எந்த அளவுக்கு எம்எல்ஏ எம்பி ஆகி காசு சேர்த்தணுமோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமை போனா இந்த நாடு, நம்ம நாடு உலகத்திலே முதல் நாடா வல்லரசு நாடா ஆக வேண்டியது. காரணம் என்ன? சில அரசியல்வாதிகள், சில நம்ம நாட்டின் மேல பற்றில்லாதவர்கள் நம்ம சுயநலத்துக்காகவும் அவனுடைய சொந்த சுயநலத்துக்காக நாடு நாசமாக போனா கூட சரி அப்படின்ற ஒரு கருத்துல சில பேர் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய நாட்டுடைய வல்லரசு தடைப்பட்டு போகுது. அதுதான் இந்த சமயத்துல பகல்காம்ல தாக்குதல் நடந்த போது 27 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நம்ம இருக்கிற தேசபக்தர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும். அது மட்டுமல்ல 27 பேரை சுட்டா மாத்தீங்களா, அத்தனை பேருக்கும் பதிலடியா கொடுத்தாங்க நம்ம ராணுவ வீரன். சலிச்சவன் கிடையாது. மொத்த பேர் பாகிஸ்தான் அலண்டு போச்சு. அந்த அளவுக்கு போர் ஒத்திகை இந்த பிளான் போட்டு பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு இடத்துல தீவிரவாதம் எந்த இடத்துல இருக்கு, ஏர்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து ஒவ்வொருத்தரையும் அந்த நாட்டுடைய மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம தீவிரவாதிகளும் ராணுவ தளவாளத்திலும் குறிவைத்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த அளவுக்கு துல்லியமா நம்ம ராணுவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இருக்கிற எல்லாருமே இங்க வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்கு இருப்பது நமக்குடைய ஒரு பாதுகாப்பு. நாம போட்ட குண்டெல்லாம் அந்த நாட்டுல விழுந்துருச்சு, அவன் போட்டா நிறைய குண்டு அங்க ஒண்ணு நம்ம பார்டர் தாண்டி வரல. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நம்ம வான் பாதுகாப்பு தளவாளங்கள் நம்ம வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம ராணுவம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. நம்ம இப்ப காவல்துறை கூட தான் பாதுகாப்பா இருக்கு. ஆனா சில சமயத்துல கையில கடவாளம் போட்ட மாதிரி சில சமயம் அரசியல்வாதிகளுடைய கை களவாளமான போயிடுச்சு. அது மாறணும். இவங்களெல்லாம் பாகிஸ்தான் பார்டர் விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம காவல்துறை எல்லாம் பாகிஸ்தான் விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? காலம்தான் பதில் சொல்லணும். நாம இங்க இருப்போமா? இலங்கைக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அதனால அவர்கள் தேசபக்தர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணார்கள். அவரெல்லாம் எல்லாரும் நினைச்சுக்கலாம். காவல்துறையில சில நல்லவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். நாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்டு நல்லா இருக்கணும், நாடு நல்லா மக்கள் இருக்கணும், இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க வீடு திரும்பணும், நல்லபடியா போயிட்டு இந்த மாதிரி எல்லாரும் அடுத்த தலைமுறையை குடிக்காம குடி இல்லாம தலைமுறையா உருவாக்கணும். உழைச்சி வாழ்ந்து இந்த நாட்டை முன்னேற்றணும்.
நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும். பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம். பெண்களுக்கு பொட்டு வச்சு அனுப்புங்க, விலையில போட்டு அனுப்புங்க, பூ வச்சு அனுப்புங்க. இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைங்க மாதிரியே தெரியல, எல்லாம் மூலிகை மாதிரியே தெரியுது. சில சமயத்துல பொட்டே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க நாடு மாறணும், நாம மாறணும். பெண்கள் மஞ்சா குங்குமம் பொட்டு வச்சு அழகு பார்த்த காலம் அந்த காலம், அப்ப இருந்த காலம். இப்போ நாமெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இது மாறணும். அடுத்த தலைமுறையாவது நம்ம கலாச்சாரத்தோட நாம இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகள் இருக்கும். நம்ம குழந்தை இல்லாம போற காலமா போயிடுச்சு. அதனால தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இந்த நாட்டுல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நாம அனைவரும் இந்த நாட்டின் மீது பற்று வச்சு இந்த நாட்டுல நாம அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நாம இப்பிருந்து நம்ம வழிகாட்டியா இருப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த அடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு சிறிய குறிப்பு. நம்ம சீனிவாச பெருமாள் மலை கோயிலை பத்தி சிறு வார்த்தைகள். அதுல கல்குவாரி அமைவதாக ஒரு தகவல் வந்திருக்கான். அது இந்த கல்குவாரி தேவையான இடத்துல தேவைக்கு வைப்பதுதான், அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா மக்கள் வாழக்கூடிய இடத்துலயோ சில இடத்துல தேவையில்லாதது, அது எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அதனால அந்த இடம் கோயிலை சுற்றி இருக்கிற கிராமங்கள் அங்க இந்த மாதிரி அமைவதை அந்த மக்களுக்கு எதிராக அமையும். அவங்க வாழக்கூடிய விவசாயம், கோயில்கள் இதெல்லாம் அழியும். அதனால அந்த இடத்துல வராம வேற இடத்துல இந்த மாதிரி மக்கள் இல்லாத இடத்துல வச்சுக்கிறதுக்கு நாங்க இந்த நிகழ்ச்சி சார்பா வேண்டுதல் வைக்கிறோம். அதனால இந்த கல்குவாரி சம்பந்தமா மறுபரிசீலனை செய்து இந்த இடத்துல இல்லாம பார்த்து அதனால இந்த கோயில் நல்லா இருக்கணும், இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். அதனால நீர்வளம், அந்த விவசாயம் பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம வேற எந்த தொழில்னாலும் செஞ்சு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளவங்களுக்கும் சிவனடியார் அம்மா பெண்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சுற்றுப்புறவர்களும் ஒரு வேண்டுகோள். இப்போ தற்போது நம்ம வெற்றியை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்குறோம். நம்ம எட்டி பார்த்ததெல்லாம் போதும், எட்டி பார்த்து நாடு எந்த அளவுக்கு வேஸ்டா போகுது. அதனால நாம எட்டி பார்த்தது போதும், எல்லாமே கலந்துங்க. நம்ம ராணுவ வீரர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம நன்றி தெரிவிக்கலாம். நாம எட்டி பார்க்கறது இந்த நிகழ்ச்சி கிடையாது. அதனால அனைவரும் வாங்க, வெற்றியை கொண்டாடுவோம். இந்த நாடு நம்ம நாடு, நம்முடைய தேசம், நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் இந்த சுதந்திரமா வாழக்கூடிய இருக்கிறதுக்கு ராணுவர்கள் ரத்த சிந்தி வேலை காவல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாரும் வாங்க, இந்த நிகழ்ச்சி கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். தற்போது யாரு யாரா இருக்காங்க? வாங்க ராணுவத்தில் இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்தக்கூடிய நல்லுள்ளங்கள் இங்க நிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க. எங்க மாமா நம்ம மிலிட்டரி மாமா அவர் இருந்திருக்குமே இந்த நேரத்துல மெயினா போராடுறது காவல்துறை கூட பேசினால்தான் முன்னே நின்றாங்க. முடிவு எடுத்தேன் காவல்துறை கிளியும் கிழிச்சு போட்டு நம்ம ராணுவத்துடைய முன்னாள் ராணுவத்தினுடைய முன்னாள் ராணுவத்துறை கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஐயா, உங்க பேர் ஐயா? சகாதேவன். நம்முடைய ராணுவத்துடைய முன்னாள் சகாதேவன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது.
பகுதியினுடைய முக்கியஸ்தரின் அடிப்படையில் இந்த பகுதியின் சார்பாக வெங்கடேசன்ஜி பஸ் டிரைவர் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. அவங்க வரமாட்டாங்க. வர மாட்டாங்க, தகுதி இல்லை அந்த இடத்துல போறதுக்கு. இல்லை இல்லை, அது போகக்கூடாது. எங்களுடைய நண்பர், நீண்ட நாள் நண்பர் மனோகரஞ்சி விஓ அவர்கள் இந்த பகுதி சார்ந்தவர். மல்லப்பள்ளி போலாம். அவ்வளோ 5 நிமிஷம் முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட பெண்கள் சார்பாக சிவனடியார் தனலட்சுமி அம்மாவும் அம்மா உங்க பேரு கலைச்செல்வி சார்பாக 2 பேருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவிச்சு. இதெல்லாம் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், நம்ம வாங்கி வச்சு எடுத்துக்கலாம். தற்போது நன்றி உரை இளையராஜா அவர்கள் வழங்குவார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஓம் காலே, ஜெய் ஜெய் காலே, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திரன் சூரியன் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு. பாரத் மாதா கி, பழைய தன்மானமானிக்கு அரோகரா, அரோகரா, ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நம் பாரத தேச ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நம் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம், ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரத தேசம் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத தேசம் வெல்கவே, இந்திய ராணுவம் வெல்கவே, ஒலிய ஒலிய ஒலியவே, பாகிஸ்தானும் தீவிரவாதம் ஒழியவே, தீவிரவாதம் ஒழியவே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஹிந்த். நன்றி உரை இளையராஜா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் மேலும் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஒலி அமைத்து கொடுத்த மகாலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய் ஹிந்த். ஒரு ஆளை கூட்டு போயிருவேன். பச்சூர் வேறுண்ணா ஆப் பண்ணி அவ்வளோ பிடிச்சி இன்னும் ஓட்டு வைக்கிறேன்.